பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதன் பயனாக உங்களுடைய 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்பவும் போல தான் பேச போகிறோம். கேட்டு பயன்பெறுங்க. பொதுவாக இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி மேச வீட்டில் தான் இருக்கார், ஒன்றும் மாற்றம் கிடையாது. கேது பகவான் ஆல்ரெடி கன்னி வீட்டில் இருக்கார், அதனாலேயும் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிற மாதிரி மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை பண்ணிகிட்டு இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கும்ப வீட்டில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் 3ஆம் தேதி கும்ப வீட்டில் இருக்கிற புதன் கடக வீட்டுக்கு வந்துடுவார். 3ஆம் தேதி எப்போது, மார்ச் மாதம் 3ஆம் தேதி கும்ப வீட்டில் இருக்கிற புதன் மீன வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து மகர வீட்டில் இருக்க சுக்கிர பகவான் 9ஆம் தேதி கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். மகர வீட்டில் இருக்க சுக்கிரன் 9ஆம் தேதி கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து 15ஆம் தேதி மகர வீட்டில் உச்சமாக இருந்த செவ்வாய் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். எப்போ, மார்ச் மாதம் 15ஆம் தேதி. அடுத்து 14ஆம் தேதி சூரியன் கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி. அதாவது செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன், இந்த 4 கிரகம் மட்டும் இந்த மாதத்தில் பெயர்ச்சி. நம்ம பெயர்ச்சினாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி தான் சொல்லிட்டு இருக்கோம். மாத கிரகங்களுக்கும் பலன் உண்டு. அது 1 மாத அளவு தான் இருக்கும், அதனால தான் நம்ம அதை விரிவாக போகிறதில்லை. ஆனால் அதுக்கும் பலன் உண்டு. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரு மட்டும் நண்பர் வீட்டில், செவ்வாய் வீட்டில் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. அது ராகு கிட்டக்கையே இருக்குது. சனி பகவான், ராகு பகவான், சனி பகவான் பிடியிலேயே இணைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மாதங்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், மறந்துடக்கூடாது. கும்ப வீட்டில் செவ்வாய் இருக்கும்போதும் சரி, ஏன்னா அங்கே சனி பகவான் வேறு ஆட்சியாக இருக்கார். ராகுவோட சூரியன் சேர்றார். அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது பங்குனி மாதம், இது மாசி மாதம். மாசி மாதமும் பங்குனி மாதம் தான் அதிகமாக கோவில் திருவிழாக்கள் நடக்கும். அப்போ வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நெருப்பு கிரகங்கள் இந்த ராகு கேது, ராகு சனியோடு சேரும்போது, செவ்வாய் ஒரு கங்கு கிரகம், நெருப்பு கிரகம். சூரியன் ஆல்ரெடி எப்போவுமே பங்குனி மாதம் நெருப்பு. இந்த ராகு மீன வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிக்கிறது, அதிகமான நீர்னால், புயலால், மழையால் பாதித்தது. ஏன்னா ராகு ஒரு போர் கிரகம், விரிவுபடுத்துகிற கிரகம், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் நான் பேரை வச்சுருக்கேன். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி தான் 100 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு மழை வந்திருக்கு. ஏன், இந்த ராகு நீர் ராசியில் வந்ததுனால. அப்போ கடல் ராசி, நீர் ராசி வந்ததுனால நம்ம பாதிப்புகளெல்லாம் பார்த்தோம். அப்போ என்னென்னு பண்ணிக்கணும்னா, மாசி மாதம் பங்குனி மாதம் உரப்பு புளிப்பை குறைச்சி சாப்பிட்டுக்கிறது, முடியாதவங்க, உடல்நல பாதித்தவங்க அதிகமாக வெயிலில் போகாமல் இருக்கிறது, அல்லது விவேகமான நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது. பாருங்கள், எப்பாவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பட்டாசில், தொழிற்சாலையில் தீப்பிடிக்கிறதெல்லாம் இந்த மாதங்கள்லாம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். இது பொது பலன் தான். உங்கள் ராசிக்குள்ளே போகும்போது தான் அதில் இன்னும் இண்டிவிஜுவலாக நம்ம சொல்ல முடியும். அப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி கேது பகவான் பாருங்கள் கன்னி வீட்டில் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட 4-5-6 மாதம் ஆச்சு. கன்னி வீடுங்கிறது கணக்கன், ஆடிட்டிங்கிறது. கேது ஞானக்காரன். பார்த்தீங்கன்னா இடி ரைடு, ஐடி ரைடு அதெல்லாம் வந்துச்சு ஒரு சிலருக்கு. காரணம் என்ன, அது கன்னி வீடு, புதனுடைய வீடு, கணக்கன்னு சொல்கிறது, ஆடிட்டிங் சொல்கிறது, பேங்கிங் சொல்கிறது, தொடர்புகள் சொல்கிறது. கேது யார், சுருக்கும் கிரகம். கேது யார், சட்டத்துக்கு, ஆன்மீகத்துக்கு. அப்போ ஒரு சில இடங்களில் இதெல்லாம் நடந்தது. இது பொது பலன் தான், எல்லாருக்கும் இல்லை. ஆக உங்கள் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது தான் விரிவாக பார்க்கணும். இது பொது பலன் தான். ஆனால் உண்மையிலேயே இந்த மாதம் நல்லா இருக்கும். யாராருக்கு எத்தனை % நல்லா இருக்குன்றதை பார்ப்போம். நீங்கள் நேர்கள் என்ன பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும்னா, வழக்கமாக சொல்கிறது தான், இது ஒரு பொது பலன். மார்ச் மாதத்தில் உங்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும். நீங்கள் என்னோடய சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இல்லை இப்போ தான் பார்க்குறீங்க, இல்லை சார் நான் இப்போ தான் பார்க்குறேன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. எனக்கிட்ட யாராவது பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படி விருப்பம் இருந்தால்
கீழே இருக்க நண்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை இந்த நான் சொல்கிற இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓம் நமச்சிவாயா. இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வச்சுருக்க பேர் என்ன? மகர ராசிக்கு என்னோடய வீடியோ அதிகமாக பார்க்குறது நீங்கள் தான், அதனால உங்களுக்கு தெரியும். மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி அப்படின்னு அர்த்தம். தகரமும் சிகரமாகும், அதான் மகரம். என்னுடைய பார்வையில் மகர வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த மகர ராசிக்காரங்களை ஒரு நாள் வாழ்க்கையில் உயரமாக கொண்டே வைக்கும். இதான் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. சரி, அந்த மகர ராசிக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மகர ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபம், 10ஆம் இடம் என்பது தொழில். மகர ராசிக்கெல்லாம் 10ஆம் இடம் என்பது தொழில், 11 என்பது லாபம். மகர ராசிக்கெல்லாம் 4ஆம் இடம் என்பது சுகம், 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். இந்த 10க்கும் 11க்கும் 4க்கும் 5க்குள்ள கிரகம் எது? செவ்வாயும் சுக்கிரனும். அது எங்கே இருக்குது? 2ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் 1ன்னா 2ல் தனஸ்தானத்தில் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 10, 11, 4, 5. இது 4க்கு உள்ள கிரகம் செவ்வாயும் சுக்கிரனும் தனஸ்தானத்தில் பணம் கொடுக்குற இடத்துல இருக்குது. யாரோட சேர்ந்துருக்கு? தனஸ்தானாதிபதியோடையே சேர்ந்துருக்கு. அப்போ இது வரைக்கும் நான் தொழில் பண்ணி நஷ்டம் தான் சார் பட்டிருக்கேன், லாபமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இழந்ததை மீட்டும் மாதம். நீங்கள் செய்கிற தொழிலில் பழைய பாக்கி இருக்குது சார் அப்படின்னா அந்த பணமெல்லாம் இந்த மாதம் வந்து குமிய போகுதுன்னு அர்த்தம். செய்கிற தொழிலில் அதிக லாபம் இருக்குன்னு அர்த்தம். 10ன்னா பட்டம் பதவி, 11ன்னா லாபம், உயர் பதவி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். மகரத்துக்கெல்லாம் சார் முதல் தரமான நம்பர் 1 யோகாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக செவ்வாய் சனி ஒன்று சேரக்கூடாது, அது வேற. பல்லு கண்ணில் இந்த மாதம் அவங்களுக்கு மருத்துவ செலவு வரும். ஆனால் செவ்வாய் 11 கூடையவர், 4 கூடையவர், சுகஸ்தானாதி செவ்வாய், வீடுகள், அம்மா, வண்டி வாகனம் செவ்வாய், 5 பூர்வ புண்ணியம். அப்போ உங்கள் பூர்வீகத்தை வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கிக்கலாம். லாபம் வருது இல்லை, இப்போ பணத்தை என்ன பண்ணுறது? சரி, 5ன்னா அதிர்ஷ்டம், 5ன்னா உயர்கல்வி, அது நல்லா இருக்குது. உங்கள் 7ஆம் இடம்தான் திருமணம், ராசியிலே இருக்குது. அதுக்கு வீடு கொடுத்த சனி செவ்வாய் சுக்கிரனோட சேருது. சனி சுக்கிரனோட சேரும்போது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய யோகங்கள் நிறைய காத்திருக்கு. அது மட்டுமல்ல, அஷ்டமாதிபதி எதிரின்னு சொல்லக்கூடிய சூரியன் 3ல் மறைஞ்சிட்டார். இவருக்கு 3ல் மறைகிறாரு, அவருக்கு 8ல் கெட்டு போயிட்டார். எதிரி இல்லைனாலும் லாபம் தானே. அது மட்டும் இல்லை, 6க்குடைய புதன் எதிரி, அவர் நீச்சமாயிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க 6, 8 கெட்டு போச்சுனாலே மற்றதெல்லாம் தேவையில்லை, பார்க்கணுங்கிறது இல்லை. 6 எதிரி இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை, எதிரி இல்லை, திடீர் விபத்து இல்லை. ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு யோகம் தரக்கூடிய சுக்கிரன் வலுவாக இருக்கிறாரு. அப்போ இந்த மாதம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு யோகம் உண்டு, கல்லூரி மாணவர்களுக்கு யோகம் உண்டு. பாக்கியம் நல்லா இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதோட சூரியன் சேரும்போது 9, 10, 11 நல்லா இருந்தால் இந்த மாதம் நீங்களே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, தொழில் நல்லா பண்ணுவீங்க. திருமணம் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த சனி இங்கே போகிறதுக்குள்ள திருமணத்தை நடத்தி வச்சிருவார். 5க்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் சனியோடு சேரும்போது குழந்தை பாக்கியம் உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு 2 ட்வின்ஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்னைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் மகர ராசிக்கு இந்த மாதம் யோகமே. 9ல் கேது இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வம் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும், அல்லது உங்களுக்கு எல்லை தெய்வ கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும், அதில் கலந்துக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உங்களால் இயன்ற பொருள் உதவி செஞ்சு அந்த அன்னதானத்திலேயோ அந்த கும்பாபிஷேகத்திலேயோ கலந்துக்குங்க. இந்த மாதம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? பணம் வருதுங்கிறது வேற, பல்லு கண்ணில் மருத்துவ செலவு வரும், கவனமாக இருக்கணும்.
அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலும் டப்பு டப்புன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. அதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் உள்ள ஒரு சிலருக்கு. சனி தான் தனஸ்தான அதிபதி, சனி தான் உங்கள் ராசிநாதன். சுக்கிரனோடு சேரும்போது பணம் நிறையா வரும், அதில் இந்த பாதிப்பும் இல்லை. பாவ கிரகம் சூரியன் 3ல் இருக்கிறதுனால தைரியமாக இருப்பீங்க. சிற்றின்பம் நல்லா இருக்கும், சிறு தூர பயணம் நல்லா இருக்கும், சின்ன சின்ன பயணங்கள்னால வெற்றி நல்லா இருக்கும். ராகு பகவான் 3ல் இருக்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் தாராளமாக தைரியமாக செய்யலாம். இந்த மாதம் ஒரு பொற்காலமே மகரத்துக்கு. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது 23ஆம் தேதி மதியத்துக்கு மேலே 24, 25, 3 நாட்கள் 2.5 நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் 2 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல உள்ளவங்க, ஃபைனான்ஸில் உள்ளவங்க, நகைக்கடை இது மாதிரி உள்ளவங்க கவனமாக இருங்க. புதிய முயற்சி செய்ய வேண்டாம், ரொட்டீன் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் இந்த மாதம் மகரத்துக்கு சிகரம் தொடும். ஓம் நமச்சிவாய.